ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியலில் நம்ம அழகு மதி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிறாங்க. இங்கிட்டு நம்ம சுரேஷ் பார்க்குறாப்புல அவர் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவர் ஒரு பக்கம் படுத்து தூங்கிறாப்புல. இங்கிட்டு காலையில் அவங்க அதாவது நம்ம மதியோட மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணா திறந்து வரவே இல்லை அப்படின்ட்டு இப்போயே இவ்வளோ தூரம் வந்து படுத்து தூங்குறா இதெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும் அப்படிங்கிறாப்புல. நம்ம மலர் வந்து சப்போர்ட் பண்ணுறாப்புல மதிக்காக முடிஞ்ச இதுதானே முத நாள் பார்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம் நீ வந்து சப்போர்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அவங்க வந்து கதை அந்த டோரே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மாமியார். அப்ப மலர வந்து திட்டி விட்டு, "நீ போய் வேலைய பாரு" அப்படின்றாப்புல. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, மதி வந்து எந்திரிக்கிறாங்க. பார்த்தா கல்யாணம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கு. மணிய பார்த்தா லேட் ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! 7:30 ஆயிடுச்சுன்னோனே வேகமா எந்திரிச்சு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் வெளிய போய் பார்க்கலான்னு பார்த்தா, உங்க மாமியார் உட்காந்துருக்காங்க. போலாமா? வேணாமா? அப்படிங்கிற டவுட்டோட இருந்துகிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு அந்த சித்தார்த் வராப்புல. "எங்கடா போனானே?" "வாக்கிங் போனேன்" அப்படின்ட்டு பேசியிருக்காப்புல. இங்கிட்டு நம்ம மதி வர, "என்ன இவ்வளோ நேரம் தூங்குவியா?" அப்படின்னு வந்து கேட்க, "இல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நேரம் தூங்கிட்டேன். எனக்கு தெரியல" அப்படின்ட்டு. இங்கிட்டு மலர் வந்து மதிய வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. குழந்தைய வந்து அத்தைன்னு சொல்ல, அத்தை இல்ல சித்தி அப்படிங்கிறாப்புல. என்கிட்ட நம்ம பாக்கியராஜ் வந்து அவங்க அம்மாட்ட வந்து நம்ம மதிக்கா பரிஞ்சு பேசுறாப்புல. விடுமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிடுறாப்புல. என்கிட்ட வந்து இந்த மாரி லெக்சரரா வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைட்ட சொல்லி, அப்ப எனக்கு சொல்லித் தரீங்களா? சொல்லித் தரேன் அப்படின்னு. என்ன ஆனா டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தையோட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாமனார் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. யாருக்கு? நம்ம மதிக்கு. அதோட முடியுதுங்க. அடுத்த நாள் வந்து அவங்க அப்பாவ பார்க்கணும்னு சொல்றாப்புல. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்னு.